அவர் கூட இருக்கிறவங்க அவரை சரியா வந்து வழி நடத்தல அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க கூட இருக்கிற கட்சி நிர்வாகிகள் இன்னும் பலமா இல்லன்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல அது ஒரு வகையில பார்க்கும்போது அது சரி அப்படின்னு தான் தோணுது. ஆனா ஓகே. ஒட்டுமொத்தமாவே இல்ல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. ம். அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே சூப்பரான முடிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ம். பட் அதே நேரம் ஒரு எதார்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்களும் நானும் ம். ஒரு டூ வீலர்ல போறோம். திடீர்னு வந்து யாரோ ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு. ம். இல்ல ஒரு ஆடு, மாடு குறுக்க வந்துருச்சு. நம்ம அடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்த நிமிஷம் நம்ம ஆம். பதறி போயிடுவோம். ஆமா. என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது. அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு தர்ம அடி விழுவும். ஆமா. அந்த இடத்துல இருந்தோம்னா எவன் எவனோ நம்மள அடிப்பான். ம். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன பண்றது? முதல்ல நம்மள காப்பாத்திக்கணும். அதுதான் ஒரு ம். மனிதனுடைய ஒரு பேசிக் விஷயமா இருக்கும். ஆமா. அப்ப என்ன பண்ணுவாங்க? உடனே அங்கிருந்து நகரணும்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. இதுதான் பேசிக்கான விஷயம். கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்கள், அ ஒரு தைரியமான ஆட்கள், ஓகே இத நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே. நம்ம மேல தான் தப்பு. அதே நேரம் அவங்க மேலயும் தப்பு இருக்கு. அத நம்ம புரிய வைப்போம். இல்ல ஓகே. நம்ம செஞ்ச தப்புக்கு வந்து அவங்க என்ன தண்டனை குடுத்தாலும் ஏத்துக்குவோம் அப்படிங்கிற இந்த பக்குவம் ம். மிகச் சிலருக்கு தான் இருக்கும்.